தமிழகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினும் தனிநபர் விமர்சனங்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்வது அரசியல் ரீதியாக தமிழகத்தில் சிறந்த ஆளுமைகள் இல்லையா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் ஆளுமைக்கு சவால் விடும் விதமாக தனது ஒவ்வொரு கருத்துக்களையும் ராகுல் பதிவு செய்து வருவதும் பிரச்சார களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம். கொடநாட்டில் கொள்ளையடித்தவர்கள்தான் தற்போது தமிழகத்தை ஆண்டு வருகிறார்கள். கர்ப்பிணிகளுக்கு கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தி கொலை செய்திருக்கிறது கொலைகார எடப்பாடி அரசு. பதவிக்காக காலில் மண்புழு போன்று தவழ்ந்தவர் எடப்பாடி. இந்த விமர்சனங்களை எல்லாம் வைத்தது திமுகவின் சாதாரண மேடை பேச்சாளரோ கட்சியின் செய்தி தொடர்பாளரோ இல்லை. தமிழகத்தின் முதல்வர் பதவிக்கான ரேஸில் இருப்பவரும் தேசிய அளவில் கவனிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின். இது ஒருபுறம் என்றால், மறுமுனையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஒரு ரவுடி கட்சி, ஸ்டாலின் கூலிப்படையின் தலைவராக செயல்படுகிறார் என கடுமையான விமர்சனங்களை வாரி இறைக்கிறார். இந்த இடத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா என்கிற இரண்டு பெரும் ஆளுமைகள் இல்லாததாலேயே அவர்களது இடத்தை நிரப்பும் பொருட்டு மூன்றாம் கட்ட பேச்சாளர்களைப் போல பேசுகிறார்களா ஸ்டாலினும் எடப்பாடியும் என்கிற சந்தேகம் இயல்பிலேயே எழுகிறது. அது மட்டுமின்றி இந்த பிரச்சாரங்கள் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளுக்கு இடையிலான போட்டியை தாண்டி ஸ்டாலின் எடப்பாடி என்ற இரண்டு தனிநபர்களுக்கான ஆளுமையை நிரூபிக்கும் மோதல் களமாக மாறுகிறதோ என்ற கேள்வியும் எழுகிறது. தமிழகத்தில்தான் இந்த நிலை என்றால் 2012 தொடங்கப்பட்ட மிஷன் சக்தியை தனது சாதனையாக முன்வைக்க முயல்கிறார் பிரதமர் மோடி. கடந்த முறை ஹோலோகிராம் போன்ற நவீன டெக்னாலஜியில் பிரச்சாரம் செய்த மோடி அதிகபட்சமாக தன்னை பாதுகாவலன் என ட்விட்டர் அக்கவுண்டில் பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறார். மோடியின் இந்த முன்னெடுப்புகளை எல்லாம் தொடர்ந்து கிண்டல் தொனியிலேயே அணுகும் ராகுலும் மோடியின் கம்பீர இமேஜை உடைப்பதிலேயே குறியாக இருக்கிறார். இப்படியாக கட்சி கொள்கை செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் தேசிய அளவில் மோடி ராகுல் என்றும் தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எனவும் தனிநபர்களை மையப்படுத்தி செல்வது ஆரோக்கியமானதா என்பது விவாதிக்க வேண்டியது. தலைவர்களின் கடுமையான இந்த பரஸ்பர தாக்குதல்களை அவர்களது தொண்டர்கள் ரசிக்கிறார்களா இல்லையா என்பதும் கவனிக்கப்பட வேண்டியது.